எல்லாருக்கும் குட் மார்னிங் அண்ட் ஹாப்பி சாபத். ஸோ இந்த ஃபீச்சர் டாக்கில் நான் ஒரு குட்டி கதை சொல்கிறேன். ஒரு crocodile ஃபார்ம், அந்த ஃபார்முக்கு வந்து நிறைய டூரிஸ்ட் எல்லாம் விசிட் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அந்த crocodileோட ஃபார்ம் ஓனர் வந்துட்டு அந்த crocodile ஃபார்ம் கிட்ட கூப்பிட்டு போயிட்டு பிரிட்ஜு கிட்ட நிற்க வச்சுட்டு, இந்த பிரிட்ஜுக்குள்ளே ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஹங்க்ரி crocodiles இருக்குது. நீங்கள் வந்து இந்த எண்ட்லேருந்து அந்த எண்டுக்கு வந்து நீங்கள் ஸ்விம் பண்ணிவிட்டு உயிரோடு வந்துட்டிங்கன்னா நான் உங்களுக்கு வந்து $2 billion கேஷ் ப்ரைஸ் தரேன்னு சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் பார்த்தா அங்கே இருக்கிற டூரிஸ்ட் எல்லாமே சைலண்ட்டாக நின்றுட்டு இருந்தாங்க. அப்புறம் சடனாக வந்து அங்கே ஒரு தண்ணி ஸ்ப்ளாஷ் ஆகிற சத்தம் கேட்கும்போது எல்லோரும் திரும்பி பார்க்குறாங்க அந்த crocodile ஃபார்முக்குள்ளே. என்னடா இந்த மாதிரி சத்தம்னு பார்த்தா ஒரு மேன் வந்து அதில் குதித்து டைவ் அடித்து அந்த பக்கம் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடுறாங்க. ஸோ எல்லோரும் ஷாக் ஆகிட்டு நிற்கும் போது கேட்குறாங்க, உங்களால் எப்படி முடிஞ்சது இதுன்னு கேட்குறப்ப அவங்க சொல்கிறாங்க, என்னை யார் தள்ளி விட்டாங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கொஞ்ச நேரம் சைலண்ட்டாக இருக்கிற அப்புறம் தான் தெரியுது அது வந்து அவங்க ஒய்ஃபு தான் அவங்கள தள்ளி விட்டாங்கன்னு சொல்லி. இந்த கதையில் நம்ம என்ன பார்க்குறோன்னா நம்மளை யாருமே நம்பக்கூடாது. ஸோ எடுத்தவங்க வாசிங்க மைக்கா 7:5. இந்த வசனத்தில் என்ன பார்க்குறோன்னா நம்ம யாரையுமே நம்பக்கூடாது. ஸோ நான் இந்த கதை எப்படி எடுத்துக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை வந்து பிரச்சனையில் வந்து வேறு யாராச்சும் தான் தள்ளி விடலாம். ஆனால் நம்ம காட் மேலே ட்ரஸ்ட் வச்சு நம்ம வந்து லைக் ஓவர் கம் பண்ண முடியும். எதுவுமே இருந்தாலும் வி ஷுட் ட்ரஸ்ட் காட் இன் எவ்ரி திங். யூ ஷுட் நாட் ட்ரஸ்ட் ஹியூமன்ஸ்.